ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்டான சைனீஸ் ரிவெஞ்ச் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணாத யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் மேல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு சுஷி. அவளுடைய ஹஸ்பண்டும் அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் சேர்ந்து ஹீரோயினை கொலை பண்றதுக்காக இந்த மாடிக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்டோட காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உன்னோட ஒய்ஃப் தானே, நீ என்ன லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட, சடனா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயோட ஹஸ்பண்ட் பேர் வந்து லூசு. அவ சொல்றா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதே உன்னோட கோ குடும்பத்தோட சொத்துக்காக மட்டும்தான். இப்போ அந்த சொத்து என் கைக்கு வந்துருச்சு, இப்படி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட கூட பிறந்த அண்ணா சாவுக்கு காரணம் நான் தான், ஆனா நீ வந்து லூபாயான்னு தப்பா நினைச்சுக்கிட்ட. லூபாயன் தான் ஹீரோ. ஹீரோயோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினோட அண்ணாவை கொலை பண்ணிட்டு அந்த பழிய வந்து ஹீரோ மேல போட்டிருப்பான். ஹீரோயினுமே அதை உண்மைன்னு நம்பி இருப்பா. இப்போ அதான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ நான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைச்சிட்டு கூட இருக்கிற ஸ்டெப் சிஸ்டருமே இதெல்லாமே நாங்க ஃப்ரேம் பண்ணதான், நாங்க சொன்ன பொய் எல்லாம் உண்மை நம்பிட்டு நீ ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்பிட்ட அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினோட அண்ணாவோட ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்க அண்ணாவோட போட்டோவை பார்த்துட்டு, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், உங்களுக்காக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபியூனலுக்கு தான் ஹீரோமே வந்திருக்கான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கால் நடக்க முடியாது, அவன் வீல் சேர்ல தான் இருப்பான். இந்த மாதிரி நீங்க சட்டவிரோதமா ஸ்மக்லிங் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அண்ணா இறந்ததுக்கு காரணமும் நீங்க தான், உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், நீ அவசரப்பட்டுட்ட, நான் எதுவுமே பண்ணல, நீ எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, என்ன சொன்ன, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? என் அண்ணாவை கொன்னதே நீதான், அவனுக்கு நடக்க வேண்டிய ஆபரேஷனை வந்து நீதான் ஏதோ சதி செஞ்சு என்னோட அண்ணாவை கொன்னுட்ட, இப்போ நீ அதுக்கான தண்டனையை அனுபவிக்க போற அப்படின்னு சொல்ல ஹீரோவே நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இதனால 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹீரோ ஸ்மக்லிங் பண்ணாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க எதுவுமே பண்ணல, எல்லாமே நான் ஃப்ரேம் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, இவனோட அங்கிள் தான் வந்து ஹீரோ. என் அங்கிள் தான் வந்து லூ குடும்பத்தோட பிரசிடென்டா இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து கம்பெனி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல, அதனாலதான் அவங்களும் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி விட்டு அவங்கள நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். இப்போ லூ குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி என் கிட்டதான் இருக்கு, கு குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி என் கிட்டதான் இருக்கு, இதுக்கப்புறம் யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர், இவ பேர் வந்து லில்லி, அவ சொல்றா, என்னக்கா நீங்க யோசிக்காம எல்லாமே பண்ணிட்டீங்க, இப்ப பாருங்க நீங்க இந்த நிலைமைக்கு வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறா. ஹஸ்பண்டோட சட்டை பிடிச்சிட்டு, ஏண்டா இப்படி பண்ண, உன்னை நம்பினதுக்கு என்னை இப்படி ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, நீ பைத்தியக்காரத்தனமா ஏமாந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மாடியில இருந்து பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில தான் காட்டுறாங்க. 5 வருஷம் முடிஞ்சோன்னு ஹீரோ வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க போல. ஹீரோ ஜெயில இருந்து வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா வந்து, மிஸ்டர் லூ நீங்க வெளில வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே அவங்க அப்பா பார்த்துட்டு, மிஸ்டர் கு நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயோட அப்பா வந்து, பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க. ஹீரோ கேக்குறான், 5 வருஷமா என்னோட வாழ்க்கை அழிச்சது பத்தாதா, மறுபடியும் என் வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பாவே, இல்ல நான் உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மாடியில இருந்து விழுந்ததுல இறந்திருக்க மாட்டாங்க, அவங்க கோமாக்கு போயிட்டாங்க போல. ஹீரோயின் 5 வருஷமா கோமால தான் இருக்காங்க. ஹீரோயின் அப்பா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க மருமக லூசு வந்து லூ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியும் கு ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியும் அவவசம் ஆக்கிட்டு என் பொண்ணு இப்படி பண்ணிட்டா, அவ கடைசியா எனக்கு கால் பண்ணி வர சொன்னா, நான் வந்து பாக்கும்போது அவ மாடியில இருந்து கீழே விழுந்து கிடந்தா, அதுக்கப்புறம் நான் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன், இப்போ என்னோட பொண்ணு இந்த நிலைமையில இருக்கா, இதுக்கு காரணமா இருந்த அந்த லூசுவை என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, உனக்கு எதுவும் ஆகாது, நீ சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வா, உனக்காக நான் இருக்கேன், தயவு செஞ்சு முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணி இருப்பான் போல. ஹீரோயினுக்கு ஹீரோ பேச பேச நடந்த விஷயம் எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. ஹீரோயின் ஹீரோவோட வாய்ஸ் கேட்டு அழுதுட்டு இருக்கான், நம்மள இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கானு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ வந்து டாக்டர் தான் பாத்துட்டு வராங்க. டாக்டர் சொல்லிருப்பாங்க, ஹீரோயினோட பாடியில இப்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நீங்க தொடர்ந்து ஹீரோயின் கிட்ட இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா
அவங்க சீக்கிரமாவே ரிகவரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ இதை கேட்டுதான் ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் சீக்கிரமா கோமால இருந்து முடிச்சிருவா, அதுக்கப்புறம் நான் அவளை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே திடீர்னு ஓடிட்டு இருக்காங்க. ரூம் நம்பர் 302 பெட்ல இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து சடனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிரா. ஏன்னா 302 ரூம் பெட் வந்து ஹீரோயினோட தான். ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஹீரோனே என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு பதறிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப இந்த ஹீரோயினை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பதற்றத்துல போலான்னு சொல்லி போறப்போ வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறான். அவனால கால் நடக்க முடியாது இல்லையா, அவன் இருந்து தவுண்டிட்டு இருக்கான். அவன் எவ்வளவோ ட்ரை பண்றான், பட் அவனால ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு போக முடியல. இல்ல ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ஆனா ஹீரோயினை காப்பாத்த முடியல. ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. வெளியில ஹீரோ இருந்து கதறிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படி கட் பண்ணா ஹீரோயின் வந்து அந்த லூசு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நான் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் சடனா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க லூசுவை பிடிச்சு தள்ளி விட்டுறா. அவ ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பாக்குறா, நம்ம இங்க எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. டேட் டைம் இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சது நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லூசு வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண வர ஹீரோயின் அந்த ரூம்ல இருந்து உடனே வெளில வந்துடுறா. இவனுமே வந்து சூஷி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது நமக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நம்ம இந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோமே வந்திருக்கான். ஹீரோயின் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அப்படியே தள்ளாடி நடந்து வந்துட்டு ஹீரோ இருக்க ரூமுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு யாரு என்னன்னு கூட பார்க்காம ஹீரோவோட வீல் சேரையுமே உள்ள தள்ளிட்டு வந்துடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ஹீரோன்னு தெரிஞ்சோன்னு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. லூ நீங்களா, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, சாரி உங்க லவ் எனக்கு சுத்தமா அப்ப புரியல, ஆனா இப்ப எனக்கு புரியுது, திரும்பவும் நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கெல்லாம் இங்க என்ன நடக்குன்னே புரியல, அவன் ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு வயசு 20 தான் ஆகுது, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நிறைய குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா, உன் வயசுக்கு அடக்க ஒடுக்கமா இரு, நேத்து நைட்டு நமக்குள்ள எதுவும் நடக்கல, நீ எதுவும் வீணா கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னோட அண்ணா நீ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்காம மரியாதையா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். ஹீரோ மார்னிங் வந்து அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பலான்னு சொல்லி போறப்போ ஹீரோயின்மே காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கிறா. ஹீரோவோட பிஏமே ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க, என்னடா இவ பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஹீரோ கேக்குற நீ இதுக்காக கார்ல ஏறின அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நேத்து நைட்டு நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்க இப்படி irresponsible இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே இல்ல எனக்கு புரியல, உனக்கு என்னதான் வேணும், என்னதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் சொல்றா, என்கிட்ட மொபைல் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ எதுவும் யோசிக்காம அவனோட மொபைல கொடுத்துறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் கிட்ட காசும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ காசையும் தூக்கி கொடுக்கறான். நீங்க என்ன இப்படியே தனியா விட்டுட்டு போலாமா, பாக்க பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டா கேட்டுட்டு இருக்கா. நேத்து ஹீரோ கூட இருந்தப்போ ஹீரோயினோட நெக்ல வந்து ஏதோ பைட் மார்க் வந்திருக்கு போல. ஹீரோ அதை பார்த்துட்டான். பார்த்த உடனே கோட்டை கவர் பண்ணிட்டு சரி நம்ம ஷாப்பிங் போலாம், நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கு மாலுக்கு வண்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கால்ல ஷூ இல்லாததை நோட் பண்றான். இந்த மாதிரி ஷூ போடாம இருந்தா அவளுக்கு சீக்கிரமா ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட சொல்லிட்டு அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவளுக்கு நம்ம போய் ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரும்போது ஹீரோ அங்க இருக்க மாட்டான். அதுக்குள்ள அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. நீங்க கு குடும்பத்தோட பொண்ணு தானே, இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு என்ன கால்ல செருப்பு கூட போடாம இருக்கீங்க, கேள்விப்பட்டேன் நீங்க என்ன கு ஃபேமிலி விட்டு ஓடி வந்துட்டீங்களாமா, உங்களை பத்தி தான் நியூஸ் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நீங்க இந்த லூ குடும்பத்தோட யங் மாஸ்டரான லூசு கூட தான் ஓடி போனதா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் உடனே என்ன பைத்தியக்காரத்தனமா வளரிட்டு இருக்கீங்க, ஏதோ வளரிட்டு கடை, நான் இதெல்லாம் எதுவும் காது கொடுத்து கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஷூ கொடுத்துட்டு இந்த ஷூ போட்டுக்கோ, ரொம்ப நேரமா வெறும் கால்ல இருந்தா உனக்கு ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்கா சொல்றான். இதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு லைட்டா ஸ்டொமக் பர்ன் ஆகுது. அவ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனியோட கிளைண்ட் தான் போல. ஹீரோயின் இந்த ஷூவை போட்டு பார்த்துட்டு வாவ் இந்த ஷூ வந்து எனக்கு கரெக்டா ஃபிட் ஆகுது, உங்களுக்கு எப்படி என்னோட ஷூ சைஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பிஏ வந்து நடந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து அந்த ஷூ எப்படி இருக்கணும் 37 சைஸுங்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஷூ ஃபிளாட்டா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்பயுமே எப்படி போடுவாங்களோ அதை அப்படி நோட் பண்ணிருக்கான் போல. அவன் கரெக்டா பக்காவா ஹீரோயின் எப்படி போடுவாங்களோ அப்படி வாங்கிட்டு வந்திருக்கான். பிஏ இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்.
அந்த கிளைண்ட்டுமே வந்து ஹீரோ கிட்ட என்ன நீங்களும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க 2 ஃபேமிலியுமே வந்து பிசினஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம், நான் வந்து ஹீரோயினுக்கு ஒரு அங்கிள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்குது, என்ன இவன் அங்கிள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிள் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க பக்கத்துல கிளைண்ட்டுமே வந்து ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரா. ஹீரோ உடனே எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கொண்டு வந்து அவளோட வீட்டுல தான் விடுறான். என்ன காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, சீக்கிரம் இறங்கி வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கேக்குறான் எப்பவுமே நீ என்னோட மருமகள் லூசு கூட தானே இருப்ப, என்னாச்சு அவன் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் சொல்றா நீங்க அவனை பத்தி பேசாதீங்க, நானும் அவனும் ஒன்னும் கப்பல் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ கேக்குறா ஏன் உனக்கு அவனை பிடிக்காதா, நீ அவனை தானே லவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சு வச்சுட்டு இங்க பாருங்க நான் சொல்றத நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு ஹீரோ ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அவனோட அண்ணா வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு வெளில இழுத்துட்டு இருக்கான். அவளோட காதை பிடிச்சு திருக்கிட்டு நேத்து நைட்டு நீ எங்க போன, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டை விட்டு ஓடி போலான்னு முடிவு பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா அண்ணன் காதை விடுங்க எனக்கு ரொம்ப வலிக்குது, இங்க பாருங்க லூ இருக்காங்க, அவங்க முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, என்னோட மரியாதையே போயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணாவுமே வந்து ஹீரோயினை விட்டுட்டு இப்ப ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க மருமக மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட சொல்லி வார்ன் பண்ணுங்க, இதுக்கப்புறம் அவனை என்னோட தங்கச்சியோட லைஃப்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, அவங்க வந்து லவ் பண்ணா என்ன பண்ணலன்னா எனக்கு என்ன, என்னால இது வார்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அண்ணா திட்ட ஆரம்பிக்கிறான், என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வந்து சமாதானப்படுத்துறான். அண்ணன் நான் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, சே போயிட்டு வாங்க கூட சொல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அண்ணா கேக்குறாங்க நேத்து நைட் நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட அண்ணாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட அண்ணாவால இதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ தான் தனியா இருந்து நீ போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயோட நான் வந்து மண்டியிலேயே ஒரு அடியை போட்டுட்டு நானும் அப்பா உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா, நேத்து நைட்டு நீ எங்க போன, யார் கூட இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க அண்ணா பேசுறதெல்லாம் எதுவும் கண்டுக்காம அவங்க அண்ணாவை ஹக் பண்ணிட்டு அண்ணா நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, போன டைம் உங்க பேச்சை கேட்காம போனது என்னோட தப்பு தான், இதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாவுமே ஆமா நான் சொல்றதெல்லாம் இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா கேட்கணும், அண்ணா எது வந்தாலும் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு என்னோட செல்ல தங்கச்சியை நான் 2 நாள் தான் பாக்கல, அதுக்குள்ள பாரு எப்படி துரும்பா இழைச்சு போயிட்டான்னு, சரிவா அப்பா கிட்ட போய் என்னன்னு பேசிக்கலாம்னு சொல்றான். ஹீரோயினே அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா, எனக்கு ஃபிஷ் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணனுமே உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், சரிவா நம்ம வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருப்பா இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பிஏமே இதெல்லாம் நோட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பிஏ அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பாஸ் ஆபீஸ் வந்துச்சுன்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பிஏமே நீங்க நான் சொல்றதெல்லாம் லிசன் பண்ற நிலைமையிலயா இருக்கீங்க, நீங்க ஹீரோயின் நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோ அப்பதான் நோட் பண்றான் அவனோட மொபைல் அவன் கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்தது இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க லில்லி வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நீங்க ஹீரோயின் நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க, அவங்க கோவத்துலதான் வந்து லூசு கூட இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் உள்ள வந்துட்டு இருக்கா. நான் யார் கூட ஓடி போயிட்டேன், என்ன பத்தி இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, நீங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லில்லி உடனே ஹீரோயின் கிட்ட போய் அக்கா நீங்க வந்துட்டீங்களா, அப்பாவும் நானும் உங்களை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா ஆமா நீ என்னை பத்தி ரொம்பவே கஷ்டப்பட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா நீ தானே எனக்கு இந்த பார்க்கு கூப்பிட்டு போன, அந்த பார்க்கு நீ லூசுவையும் வர சொல்லியிருக்க, இப்போ இங்க வந்துட்டு நான் வந்து லூசு கூட ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றா. அவருடனே அக்கா நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட அண்ணா காரணமே என்ன நீ தான் என்னோட தங்கச்சியா பார்க்கு கூப்பிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே கேட்டுட்டு இருக்கான்.
லில்லி உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இல்ல நேத்து நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க, உங்களை சந்தோஷப்படுத்த நான் பாருக்கு கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா கடுப்பாகிறா. சரி என்ன பாருக்கு கூப்பிட்டு போனேன், அதுக்கப்புறம் எதுக்கு லூசுவும் நானும் ஓடி போயிட்டதான் சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் ஸ்பெட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுமே பயந்துட்டே நான் எதுவும் பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போன டைம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த லூசுவை தான் லவ் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பா கூட சண்டை போட்டப்போ லில்லி வந்து ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு ஹீரோயினை பாரு கூப்பிட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் அவளோட குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி லூசு கூட ஒன்னா இருக்கிற மாதிரி பண்ணிருப்பா. ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ரீபத் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அப்படி சேஞ்ச் ஆயிருச்சு. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப இது எல்லாத்தையுமே வந்து மாத்தலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பா வந்து சரி போதும் எதுக்காக இப்ப நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மட்டும் தனியா பேச உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டே உள்ள போயிட்டு இருக்கா. லில்லி வந்துட்டு ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. ஐயோ நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயினை வந்து உள்ள வந்தோன்னா ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு கையை நீட்டுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட ஹீரோயினோட அப்பா அடிக்கிற மாதிரி போயிட்டு லைட்டா தான் தட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்பவே செல்லமா வளர்ந்த பொண்ணு போல. அவங்க அப்பாவுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினே அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என் அப்பா ரொம்பவே பெஸ்டான அப்பா, நான் எங்க அப்பாவை ரொம்பவே லவ் பண்றேன், எனக்கு எங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த லூ குடும்பமே வந்து ஒன்னு நம்பிதான் இருக்குது, எனக்கு அப்புறம் இந்த லூ குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீ தான் பாத்துக்கணும், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே ப்ராமிஸ் பா நான் இந்த லூசுவெல்லாம் லவ் பண்ண மாட்டேன், நான் இந்த லூ குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டியை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க அந்த லூ குடும்பத்துல நான் நம்புற ஒரே ஆளு யாருன்னு பார்த்தா அது அந்த லூ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இதை கேட்டுட்டு ஆமாப்பா லூ ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா மண்டையிலே தட்டி அவங்க உன்னோட வயசுல பெரியவங்க, அவங்கள அங்கிள்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் சொல்றா அப்பா இது உங்களுக்கு டூ மச்சா தெரியலையாப்பா, அவங்க என்னை விட 6 வயசு தானே பெரியவங்க, அவங்க நம்மளோட பிளட் ரிலேஷன் கூட இல்ல, நான் இதுக்கு அவங்களை அங்கிள்னு கூப்பிடணும், என்னால அங்கிள்னு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினோட அப்பா இரும்ப ஆரம்பிக்க இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பதறி போயிடுறா. ஹீரோயின் சொல்றா அப்பா உங்களுக்கு ஃபுல் பாடி செக்அப் நம்ம பண்ணலாம்ப்பா, எனக்கு உங்க ஹெல்த் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அப்பாவுமே சரிமா நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இந்த டைம் லில்லி நான் உங்களை ஹர்ட் பண்ண விட மாட்டேன்ப்பா, எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு தான் நான் ரீபர்த் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ லில்லி வந்துட்டு பாக்குறா சே ஹீரோயினா அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோவோட போனை பார்த்துட்டு இருக்கா. அவளோட மொபைல ஓபன் பண்ணலான்னு சொல்லி பாக்க அதுல பாஸ்வேர்டு வருது. ஹீரோயின் ஒரு பாஸ்வேர்டா போட்டு பாக்குறா, ஆனா எதுவுமே ஓபன் ஆகல. ஹீரோயின்மே ஒரு காம்பினேஷன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஆனா எதுவுமே கரெக்டா செட் ஆகல. ஹீரோயின் யோசிக்கிறா ஒருவேளை என்னோட பர்த்டே வந்து பின் நம்பரா போட்டு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளுடைய பர்த்டே வந்து பாஸ்வேர்டா டைப் பண்றா. மொபைலுமே ஓபன் ஆயிருது. ஹீரோயின் உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றா. ஹீரோ கால் எடுத்த உடனே என் போனை வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட போனை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க என்ன லைக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. நமக்கு இவ்வளவு பிடிக்குங்கிற விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின்மே கேட்டுட்டு இருக்கா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினி சடனா உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றா எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு, பிடிக்காம தான் என்னோட பர்த்டேவை நீங்க பாஸ்வேர்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறா. ஹீரோவே உடனே பதற ஆரம்பிக்கிறான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, என்னோட டாக் சிம்பா வந்து நான் அந்த டேட்ல தான் வந்து அடாப்ட் பண்ணேன், அதனால அந்த டேட் வந்து நான் வந்து பாஸ்வேர்டா வச்சிருக்கேன், எனக்கு என் சிம்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஹீரோயின் சொல்றா சிம்பாக்கு ஒரு அம்மா வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே பேச்ச மாத்த ஆரம்பிக்கிறான். இங்க பாரு எனக்கு என்னோட மொபைல் வேணும், என் மொபைல எப்ப நான் வந்து வாங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உங்க மொபைல நான் காஃபி ஷாப்ல கொண்டு வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு உங்க மொபைல் வேணும்னா நாளைக்கு ஈவினிங் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட பல்ப் வாங்க நினைச்சு ஐயோ நம்ம எதுக்கு இப்படி சொதப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த தடவை எப்படியாவது ஹீரோவும் நானும் ஒண்ணு சேர்ந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்து நாய் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். எப்படியோ ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சாச்சு, உனக்கு என்ன அம்மா வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா நாய்கிட்ட போய். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து
வந்து காஃபி ஷாப் போறதுக்காக தான் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் டைய மாத்தி போடுறதுல உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் டைம். இதை பாக்குற ஹீரோமே, பாஸ் நீங்க மீட்டிங் கூட இந்த மாதிரிலாம் கிளம்பி நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவே, இன்னைக்கு நான் இம்பார்ட்டன்டான மீட்டிங்க்கு தான் போறேன், அதனாலதான் நான் வந்து டை கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு வழியா ஒரு டையை எடுத்துட்டு இது ஓகேன்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து காஃபி ஷாப்ல ஹீரோக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்க்க தான் வந்து அங்க காஃபி ஷாப்க்கு வரா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த லூசு வந்துட்டு, சீஷி நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கா. இதை வந்து அப்படி ஹீரோ பாத்துறான். ஹீரோ பார்த்தோன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, ஹீரோயின் வந்து இன்னுமே அவளோட பாய் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன மாதிரி கால் நடக்க முடியாத ஒரு யூஸ்லெஸ்ஸான பர்சன் எல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே அவன் பிஏ கிட்ட நம்ம இங்க இருக்க வேண்டாம், என்ன ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு இருக்க அவனை தள்ளி விட்டுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொடுவ அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னு அவனுமே சமய ஷாக் ஆயிரா. என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அன்னைக்கு ஹோட்டல் நடந்து நான் வேணும்ட்டு எல்லாம் பண்ணல, நீ தான் ட்ரிங்க் பண்ணிட்டு நான் அப்ரோச் பண்ண, அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இல்ல நீ தான் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டு என்கிட்ட நீ தான் தப்பா நடந்துக்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுமே செல்ல நான் அப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோமா, நான் இதுக்கு இந்த மாதிரிலாம் உன்னை பண்ண போறேன், என்னோட அங்கிள் மட்டும் என்னோட ப்ராஜெக்ட்ல சைன் போட்டா போதும், அதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த ஹீரோனுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வருது. ஹீரோ வந்து கண்டிப்பா சைன் பண்ணிடக்கூடாது, அவனோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டா குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டியே இவன் வந்து ஆட்டை போட்டுருவான். இப்படியாவது ஹீரோ கிட்ட இதை சொல்லி நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க தான் போறா. லூசு உடனே செல்ல நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் கையை தள்ளி விட்டுட்டு, என்கிட்ட இப்ப எவிடன்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் எனக்கு ட்ரக் கொடுத்துருக்கன்னு, நான் எவிடன்ஸோட உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. லூசுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, என்னாச்சு இவளுக்கு சடனா இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கால் பண்ணி நம்மளோட பிளானை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப நேரா வந்து ஹீரோ பக்கம் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. உள்ள இம்பார்ட்டன்டான மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் நினைச்சுக்கிறா அந்த லூசோட கான்ட்ராக்ட்ல தான் ஹீரோ சைன் பண்ண போறான்னு நினைச்சிட்டு அவசரமா உள்ள போய் நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா உள்ள நடந்துட்டு இருக்கதோ வேற மீட்டிங் போல. ஹீரோ அதனால அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறா. ஹீரோயின் அப்பதான் ஹீரோ கிட்ட சாரி சொல்றா, ஐயோ நான் வேற மீட்டிங் நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து சரிவா ஆபீஸ் ரூம்க்கு வா, நம்ம எது வந்தாலும் அங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவனோட ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நீங்க லூசுவோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனே சொல்றா, நானுமே அந்த கான்ட்ராக்ட படிச்சேன், அதுல பார்த்தா நிறைய ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஃபர்ஸ்ட் அதுல சைன் பண்ற ஐடியாவே இல்ல, உனக்கு சடனா என்னாச்சு, போன வாரம் தானே நீ அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயின்மே இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, நான்லாம் கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, போன டைம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணிருப்பா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுக்க சொல்லி. ஹீரோயின் இப்ப இதை யோசிச்சு பாக்குறா, அப்ப ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடக்கூடாதுன்னு, ஆனா எனக்காக ஹீரோ வந்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு அவங்களோட குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து அவனுக்கு போற மாதிரி பண்ணிருக்காங்க, எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட கிளைண்ட் வந்துட்டு, இன்னைக்கு நீங்க என் கூட டின்னர் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கீங்க, நம்ம டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோவும் போனதுக்கு முன்னாடி ஹீரோனை பார்த்துட்டு, சரி நீ சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.